என்ன படம் எடுக்க போறீங்க? என்ன இல்ல சார், இது பாருங்க, என்னால இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. fed up. I have to tell something. சொல்லி அவனை என்ன சார் புரியாது. ஓகே சார், ஓகே சார், கிராமத்துக்கு புரியாது. நான் என்ன சார் பண்ண முடியும்? there is a communication gap. அதை ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் சொல்றேன். சரி, பாட்டு வேணாம்னா பாட்டு வேணாம். ஓகே ரெடி. See, I will do it. No, you should be waiting. Silence. This is cinema. This is take one. You know, this is not the full picture. It's only the rush print. ஹலோ, உங்களதான் கொஞ்சம் லெஃப்ட்ல தள்ளி இருக்கணும். ஓகே, கவனமா இருக்கணும். ஓகே, ரெடியாப்பா? ரெடி. ஸ்டார்ட் சவுண்ட். ஏதோ ஒரு மிருகம் ஆடுறத ரசிக்கிற மாதிரி என்னை ஆட விட்டு இவங்க எல்லாம் ரசிக்கிறாங்க. அதை நினைச்சா எனக்கு கொமட்டுது. சத்தியமா இது கலை இல்லை, ஆனா வாழ்றதுக்கு ஒரு வழி. எனக்கு ஒரு பசி, என்னை பாக்குறவங்களுக்கு வேற ஒரு பசி. அவங்க காசை பறிச்சிக்க நான் என்ன உரிச்சிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி அரை நிர்வாணமா ஆடவேன்னு நான் பிறக்கும் போதே தெரிஞ்சிருந்தா அப்பவே செத்து போயிருப்பேன். Raman, the sound. You move from there and come to here, and keep moving one time. Then turning around, circles, till that. It's getting late. Sound cut. I must go. இந்த ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் முடிச்சிடலாமா பாக்குறேன். ப்ளீஸ். ஓகே. What happened? எதுக்கா சிரிக்கிறீங்க? சரி, பேஜாருப்பா. இடுப்புல இருக்கிற இலை விழுந்து பார்த்தா இது என்னடா தலைய விழுந்துருச்சு. இப்போ What happened? The whole thing is stupid. இந்த படம், இதை எடுத்திருக்கிறது, இதை உட்கார்ந்து உங்களை மாதிரி ஆட்கள் ரசிக்கிறது நினைச்சு பார்க்கவே வெறுப்பா இருக்கு. You see, இது வெறும் ரஷ் பிரிண்ட் தான். இது முழு படம் இல்ல, கொஞ்சம் தான் பார்த்தேன். by the way, அருண், இவரு மஞ்சு, ஆர்ட் டைரக்டர். இவருதான் மிஸ்டர் அருண், இந்த படம் எடுக்கிறவங்க. குரங்காட்டி குரங்க ஆட வச்சு பணம் சம்பாதிக்கிற மாதிரி நீங்க பொம்பளைங்களை ஆட வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்களா? You see, Miss, இப்போதான் மஞ்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணேனடா. பொம்பளைங்களை பார்த்தா எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. You see, Miss மஞ்சு, நான் எடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ரியில ஒரு பகுதி தான். ஆக்சுவலி நான் பெண்களை பத்தி தான் டாக்குமெண்ட்ரி எடுத்து. ஏன் பீடி சிகரெட் சோப்பெல்லாம் அழுத்து போச்சா? இதோ பாருங்க, இது பியூர்லி பிசினஸ். எதுக்கு மார்க்கெட் இருக்கோ அதை வச்சு படம் எடுக்கிறாங்க. பொம்பளைங்களுக்கு தான் எப்போ மார்க்கெட் இருக்குங்க.
பெண்களை விக்கிற பொருள்னு சொல்றீங்க. You see, Miss மஞ்சு, நான் பெண்களை அவமானப்படுத்தணும்னோ அசிங்கப்படுத்தணும்னோ இந்த படத்தை எடுக்கல. ஆக்சுவலி நான் இந்த கேபரே டான்சரை பார்த்து அனுதாபப்படுறேன். இவளை இப்படி ஆட்டி படைக்கிறவங்களை நினைச்சு ஆத்திரப்படுறேன். என்னுடைய இந்த டாக்குமெண்ட்ரி மூலம் நிறுத்துடா. முதல்ல என் வேலையை முடிச்சிட்டு நான் போறேன். அதுக்கப்புறம் உன் பாடு, மஞ்சு பாடு. இதோ பாரு மஞ்சு, இந்த படம் உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனா இந்த படம் முடிக்கிறதுக்கு நீ மிஸ்டர் அருணுக்கு ஹெல்ப் பண்ணணும். நானா? எஸ், நீங்க தான். ப்ளீஸ், என்னுடைய பர்பஸ் நீங்க அப்புறமா புரிஞ்சுப்பீங்க. என்னைக்கு இந்த ப்ராஜெக்ட், இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுதோ அன்னைக்கு நீங்க எனக்கு உதவி பண்றதை நிறுத்திக்கலாம். சே ஓகே சே. ஓகே ஓகே, தேங்க்யூ. நமக்கெல்லாம் சொல்ல மாட்டியா? லைட். பாருமா, லேசா ஸ்மைல் பண்ணணும். என்ன சார், எல்லாம் ரெடியா? என்னம்மா இது? குளிக்க உபயோகப்படுத்துற சோப்புக்கு தான் இப்ப நம்ம விளம்பரம் கொடுக்க போறோம். அதுக்கு தான் உங்க போட்டோஸ் எடுக்க போறாங்க. நீ நம்ம புடவை கடை விளம்பரத்துக்கு வந்து நிக்கிற மாதிரி நிக்கிறியே. லுக், இது சோப், பல்புடி பொட்டலாம் இல்ல. கொஞ்சம் போய் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாத் டவல் எடுத்து கொஞ்சம் இப்படி ஷோல்டர்ஸ் தெரியுற மாதிரி கட்டிட்டு வா ப்ளீஸ். அம்மா திட்டுவாங்க. ஏனா? பத்திரிகைகளை எல்லாம் பாப்பாங்க மேடம். ஓஹோ, யாரும் பார்க்கல இல்ல? அது வந்து இங்க பாருமா, உன்னை எதுக்காக மாடலா செலக்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா? உன் முகம் மட்டும் இல்ல, உடம்பு அழகா இருக்கேன் தான். இல்லன்னா நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். சீக்கிரம் போய் அந்த டவலை சுத்திட்டு வாமா, பிஹேவ் பண்ணிக்காத. கம் ஆன், உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். வீட்டுக்கு போய் இப்படிதான் உன் மானத்தை காப்பாத்திக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு வா. ஏய் லிசன், உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அம்மாட்ட சொல்லு, புரிஞ்சுக்கோ. ஹலோ மிஸ்டர் அருண், இவ மானத்தை பேப்பர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கா. நீங்க சினிமா எடுக்கிற அளவு கஷ்டம் இல்லைனாலும் இந்த மாதிரி சில கேஸ் வந்து மாட்டும். இதுவும் கஷ்டமான வேலைதான் சார். என்னை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேச வேண்டாம். எங்க பாஸ் சொன்னாருங்கிறதுக்காக உங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருக்க. நீங்க வெளிப்படையாவே பேசலாம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அசட்டுத்தனமான ஜோக். நீங்க எதை பத்தி படம் எடுக்கிறீங்க? அசட்டுகளை பத்தி, ஐ மீன் பெண்களை பத்தி. படத்தோட டைட்டில் வந்து முழு வானில் ஒரு பாதி. ஜன சமுதாயங்கிறது ஒரு ஆகாயம்னா அதுல பாதி பெண்கள். தலைப்ப பார்த்தா ஒரு கவிதை மாதிரிதான் இருக்கு. டைட்டில வச்சே எல்லாரும் உங்களை நிமிந்து பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்களா? இந்த டைட்டில் ஒரு பர்பஸ் இருக்கு. மத்தவங்க பார்த்து பிரமிக்கணுங்கிறதுக்காக அதுக்காக வச்ச டைட்டில் இல்லை. இன்றைய பெண்களோட நிலைமையை பத்தி ஐ ஹேவ் சம் ஐடியாஸ். உதாரணமா சொல்றேன், பெண்கள் எல்லாரையும் நம்ம அடிமை. தேங்க்யூ. உங்க ஒரு படத்தை வச்சு பெண்களோட நிலைமையே மாத்திட முடியும்னு அது என்ன அப்படி ஒரு நம்பிக்கை? ஒரு பொண்ணுக்கு பாத் டவலை சுத்தி அவ கையில ஒரு சோப் கட்டியை கொடுத்துட்டா சோப்பு வித்துடுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது. நோ, நம்பிக்கை எனக்கு இல்ல, சோப் கம்பெனிக்காரனுக்கு. Whatever it is, நான் சொல்றது. That's all right. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல குதர்க்கமா பேசக்கூடாது. ஓகே, agreed. See, நான் சில பெண்மணிகளை சந்திக்க விரும்புறேன். பெண்ணையா மணியா? இப்படி எல்லாம் இருந்தா நான் சொல்றேன். ஓகே, யார் யார் சந்திக்கணும்? சேவா மந்திரோட தலைவிங்கிற முறையில உங்களை பேட்டி காண வந்திருக்கோம். நான் இதுவரைக்கும் பேட்டி எதுவும் கொடுத்ததில்ல. இதுவரைக்கும் யாராவது உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்காங்களா? நிறைய பத்திரிகைக்காரங்களா வந்திருக்காங்களே. நான் தான் முடியாதுன்னுட்டேன். ஏன்னா ரொம்ப பிஸியாச்சே. இப்ப எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? You see, நான் பெண்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்றேன். அதுல நீங்களும் இருக்கணும்னு நான் விரும்புறேன். சினிமாவா எடுக்க போறீங்க? வந்து அதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கணுமே. போட்டுக்கணும். நீங்க எப்பவும் போட்டுக்குவீங்களே இந்த சொசைட்டி மேக்கப், அது போட்டுக்கிட்டா போதும். சரி சரி. ரைட். இப்ப அந்த சேரை இப்படி தள்ளி வச்சிருங்க. இது வேண்டாம். அம்மாவுக்கு சென்டர் பண்ணீங்க. அது சேர் மேல விட்டுறாதீங்க.
விடுங்க. இப்ப நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் இந்த மைக்கில் சொல்லிடுங்க. அந்த கேமரா பக்கம் திரும்பி பார்க்க வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் நேச்சுரலா இருக்காது. பாருங்க, நீங்க எப்பவும் பேசுற மாதிரி பேசுங்க. ஓகே, கேமரா ரெடி? ஓகே, ரைட், பேன், ஸ்டார்ட். உங்க கண்காணிப்புல ஐ மீன் பாதுகாப்புல எத்தனை பெண்கள் இருக்காங்க? ஒரு 25 பேர் இருப்பாங்க. எப்படிப்பட்ட பெண்களை அங்க நீங்க அனுமதிக்கிறீங்க? தப்பு பண்ணினவங்களுக்கு தான், அதாவது வாழ்க்கையில வழிக்கு விழுந்தவங்களுக்கு தான் இந்த இடம். ஆல்ரைட். அவங்களை இப்படி தனியா பிரிச்சு அடைச்சு வைக்கிறதுனால அவங்களுடைய குற்ற உணர்வு ஜாஸ்தியாகலாம் இல்லையா? காஃபி வருது, சாப்பிடுங்க. பரவாயில்ல, அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஆமா, நீங்க இந்த சோஷியல் சர்வீஸ் பண்றீங்களே, இதுல ஏதாவது மோட்டிவ் இருக்கா? என்ன மோட்டிவ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. ஓஹோ, அப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஆத்ம திருப்தி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கணும்னா நிறைய பெண்கள் தொடர்ந்து அபலைகள் ஆகிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு எத்தனை பசங்க ஐ மீன் குழந்தைங்க? 2 பையங்க 2 பொண்ணுங்க. அவங்க எல்லாம் உங்க சர்வீஸ பத்தி என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு நான் இப்படி சர்வீஸ் பண்றதுல பெருமைதான். அப்படியா? உங்க பையன்கள்ல யாருக்காவது உங்க விடுதியில இருக்கிற ஆதரவு இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? எனக்கு எப்பவுமே தனி மனித சுதந்திரத்துல நிறைய நம்பிக்கை உண்டு. அவங்க லைஃப பத்தி அவங்க தான் தீர்மானிக்கணுங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருக்கிறேன். ரொம்ப சௌகரியமான பதில் தான். ஏன் உங்களுக்கு தோணலையா, இல்ல உங்க பசங்களுக்கு சீர்திருத்தத்துல நம்பிக்கை இல்லையா? அட்லீஸ்ட் உங்க வீட்டு பெண்களையாவது சீரழியாம பாத்துக்கிட்டா சரி. ஆனா ஒரு வித்தியாசமானவர் தான். அவர் கேட்ட கேள்விகள்ல இருந்து கிளியர் ஐடியாஸ் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அருணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? உன்னை அடிக்கடி அருணோட பார்க்கலாம். நத்திங் டூயிங். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே காஃபி சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்டான். நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்துட்டேன் தெரியுமா? ஏன்? அடுத்தாப்புல என்ன கேட்பான் தான் தெரியுமே. காஃபி சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு என்ன பத்தி கேட்பான். அப்புறம் நான் கேட்காமலே தன்னை பத்தி சொல்லி பேத்துவான். தெரியாம படுற மாதிரி மேல கைப்படும், காலால உரசுவான். எதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம்? உன்னால எப்படிதான் இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுதோ தெரியல. தூங்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு மீசை எல்லாம் போட்டு வேடிக்கை பாக்குற. அது சரி, உனக்கு தான் ஆம்பளைங்க மேல நம்பிக்கையே கிடையாது. அப்போ அவரோட படத்துக்கு நீ உதவி பண்ண போறது இன்னையோட முடிஞ்ச கதை தானா? சச்சா, அது பாட்டுக்காது. உதவி பண்றது வேற, உரசிக்கிறது வேற இல்லையா? உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நோ, இது இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். 1 minute, இதை வந்துடுறேன். மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுளா? பரவாயில்லையே, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? உங்க அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, உங்க ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க? எங்க அப்பா அம்மா வந்து பாரிஸ்ல இருக்காங்க. அப்பாவும் அங்கேதான் எம்பசில இருக்காரு. நீங்க என்ன இங்க தனியாவா இருக்கீங்க? நானு என் கசினோட இருக்கேன். நீங்க ஏன் பாரிஸ் போல? நான் நினைச்சா போலாம், பட் இங்க இருக்கிறதா விரும்புறேன். நீங்க காபி சாப்பிடுவீங்கல்ல? வேற என்ன பண்றது சொல்லுங்க. காபியை சாப்பிடுவோம். நீங்க என்ன கம்யூனிஸ்டா? ஏன்? மார்க்ஸ் புக் வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறேன். ஏன், ஒருவேளை கம்யூனிஸ்டாவே இருந்துட்டா அதனால என்ன தப்பு? எனக்கு சிகப்ப கண்டாலே எரிச்சல். கண்ணோட கோளாறா இருக்கும். ஆமா, நீங்க சினிமா எடுக்கிறீங்களே, இதுல மட்டும் நிறைய பணம் கிடைக்கும்ல? அது மட்டும் என்னோட நோக்கம் இல்ல. வித்தியாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது ஒரு ஃபேஷன். அப்படி இருக்கிறதா சரின்னு நான் நம்புறேன். நான் நம்பல. ஓகே, சண்டே அன்னைக்கு ஜானகிய பாக்குறோம். ஜானகி பின்னணி பாடகி.
பாய். என்ன மாப்பிள யோசனை? ஏதாவது கட்டை பத்தியா? இல்ல ஆம்பளைங்க தனியா இருக்கும்போது ஒண்ணு லேடி பத்தி யோசிப்பாங்க, இல்ல தன் லக் பத்தி யோசிப்பாங்க. நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சத்தியமா பொம்பளை பத்தி கிடையாது. பொம்பளை பத்தி இல்ல, பொம்பளைங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாவம் எப்போ அவங்களே தானே ஏமாந்துகிட்டே இருக்காங்க. டே மாப்பிள, இந்த லிபர்ட்டி ஈக்வாலிட்டி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரசிக்கப்பட வேண்டியது ருசிக்கப்பட வேண்டியது ரெண்டு தான். ஒண்ணு மது, இன்னொன்னு மாது. பிறப்பிலையும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, படுக்கறையிலையும் சரி. ஆணும் பொண்ணும் சத்தியமா சமமா இருக்கவே முடியாது. முக்கியமா படுக்கறையில சமத்துவத்துக்கு இடமே கிடையாது. உங்ககிட்ட பேச முடியாது. You're a prejudiced. எஸ். சரி, அது போகட்டும். உன் டாக்குமெண்ட் வேலை எல்லாம் எப்படி இருக்கு? அப்புறம் மஞ்சு எப்படி நல்லா உதவி பண்றாளா? ஓகே, ப்ரொசீடிங் வெல். பாவம் இந்த மஞ்சு, அவங்க மனசுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குப்பா. அவங்க இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரி நடந்துக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன சோகம் மறைஞ்சிருக்கு. டே மாப்பிள, a bad background spoiling a good subject இருக்காதா பின்ன? அம்மா அடுத்தவங்க கிட்ட போயிட்டே இருந்தா, அதை பார்த்து பொண்ணு பொறுமுனா, அப்ப பொறுத்துக்கிட்டே இருந்தா, காலம் கடந்துச்சு, அந்த ஆம்பளை தெரிய வந்துருச்சு, டைவர்ஸ் பண்ணிக்கிட்டா. மஞ்சு எப்படி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வாட்? யார பத்தி சொல்ற? எல்லாம் உங்க மஞ்சாட்சரி புராணம் தான். டூ ஸ்டிங்கிங். ஏன் மஞ்சு கல்யாணம் ஒன்னும் பண்ணிக்கலையா? டேய், யாருக்குடா கல்யாணம்? மனசு ஸ்திரமா இருக்கவங்களுக்கு. இது சஞ்சலம். கல்யாணத்தை பத்தி அவகிட்ட கேட்டு பாரு. அந்த மாதிரி டிராமால எல்லாம் நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லுவா. டேய் டேய் டேய், நீ ஏன்டா அழட்டிக்கிற? இத பாருடா, இந்த பொம்பளைங்களும் அரசியல்வாதிகளும் ரெண்டும் ஒண்ணு. அவங்க நினைச்சதை அடையிறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கே புரியாது. இந்த பாட மாப்பிள, எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. தப்புமா? சரி, அதை விட இன்னைக்கு பிலிம் சொசைட்டில சூடான படம் இருக்கு. ஒரே நோ தேங்க்ஸ், நீ போயிட்டு வா. ஒண்ணு பண்ணு, காமதேவன் தியேட்டர்ல லவ்ல இருக்க, அதுல பக்தா போத்தரா ஓடுது, போய் பாரு. இளமை எப்பவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க. இளமை இருக்கும்போது விளையாடனோட டிசைன். மஞ்சு, நீ அழகா இருக்க, அதனால உன்னோட டிசைன் அழகா இருக்கு. உனக்கு தெரியுமா, நீ முதல்ல ஆபீஸ்க்கு வேலை கேட்டு வந்தப்போ நான் உன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்க்கல, உன் உடம்பை தான், உன் முகத்தை தான் பார்த்தேன். அதோட பெரிய சர்டிபிகேட் இருந்தா வேணும். சாதாரணமாகவே நான் இந்த பொண்ணுங்களை ரொம்ப லைக் பண்றவன். அவங்க சின்ன குழந்தை இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அதுலயும் கொஞ்சம் அழகா இருந்தாங்கன்னா ஒரு இது, ஐ மீன் ஜஸ்ட் ஐ வுட் லவ் them. சார், கையெழுத்து போடுங்க. பொண்ணுங்க கோபமா இருந்தா கூட எனக்கு பிடிக்கும். அப்ப டோன்ட் திங்க், இந்த பெண்களை பத்தி நான் ரொம்ப சாதாரணமா சீப்பா லேசா இது அபிப்பிராயம் வச்சுக்கிறத நினைக்க வேண்டாம். இந்த உலகத்திலேயே ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு. ஒன்னு பெண்கள், ரெண்டு பண்பு. பயபா அமிஷா பார்த்தேன் இப்பதான், ரொம்ப ஹெல்ப் பண்றதா சொன்னா. அதாவது எந்த விதமான பயமோ தயக்கமோ இல்லாமல் உன்கிட்ட நல்லா பழகலான்னு சொன்னேன். பிலிம் ஒர்க்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே, உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல. எனக்கும் அப்படிதான். இந்த சைடு இல்ல, அதாங்க டாக்குமெண்ட்ரி பிடிக்காது.
அது வந்துருச்சதோ வெளியே போயிடுவேன் தம் அடிக்க. அப்படி இல்ல, எனக்கு டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ் பிடிக்கும். பட் வே தே மேக் இட், அது எடுக்கிற முறை, அது எடுக்கிற விதம் எனக்கு பிடிக்கல. பட் மிஸ்டர் அருண் எடுத்துட்டு இருக்க சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக அவரை பாராட்டலாம். பாராட்டுங்க. மஞ்சு, நாம இப்ப பேசினதெல்லாம் மிஸ்டர் அருண் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவியா? பண்ணணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் அருணோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பார்ப்பேன். ஷோ, நம்ம நாட்டுல என்ன பொண்ணுங்களுக்கு சரியான பாதுகாப்பே கிடையாது. ஒரு ஆணு பல பெண்களை காப்பாத்தா உடம்புல தெம்பு செலவுக்கு பணம் இருந்தா அந்த ஆணு பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டம் சம்மதிக்கணும். இந்த ஏக பத்தினி விருத்தம் அது இதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பிராக்டிக்கலா முடியாது, ரொம்ப கஷ்டம், சும்மா சொல்றாங்க. இது நான் செக்ஸ் மோட்டிவ்ல பேசுறேன்னு நினைக்காதீங்க சார். முதல்ல நீங்க உங்க முதல் கல்யாணத்தை நடத்திக்கிங்க. முதல் கல்யாணத்துக்கே வைக்கல, அதுக்கப்புறம் என்னடா வாயால போங்கிறியா? சரி சரி. லுக், என்ன ஏமாத்த முடியாது. நீங்க கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்ததா நான் கேட்டேனே. ஐ கேர் a foot for your comments. ஒரு ஆளோட முதுகுக்கு பின்னாடி பேசுறத கண்டாதான் எரிச்சலா இருக்கு. பாத்ரூம்ல எழுதுற கோழ மாதிரி. ஏன் தைரியம் இருந்தா நேரா வந்து பேசுறதானே? கையில புடைய கட்டிட்டு மினுக்குறா, கண்ட ஆம்பளைங்களோட சுத்துறா, ஃப்ரீயா செக்ஸ பத்தி பேசுறா. இதானே இன்னைக்கு உங்க டாபிக்? எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு சூட் ஆகுது, அதுக்கு என்ன பண்றது? 3 குழந்தை 30 அபார்ஷன் பண்ணிட்டா போர்வையை தவிர வேற எந்த ட்ரெஸ் சூட் ஆகாதுங்கிற பொறாமையா? ஃப்ரீயா செக்ஸ பத்தி பேசுறா. ஃப்ரீ செக்ஸ் வேணும் நான் பேசுறேன். ஒருவேளை செக்ஸ பத்தி உங்க கூட பேசலங்கிற எரிச்சலோ என்னவோ. கண்ட ஆம்பளைங்களோட சுத்துறா, அது ஏன் இஷ்டம். தேவைப்பட்டா உங்க ஹஸ்பண்டோடய சுத்துவேன். நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இப்போ போய் மேனேஜிங் டைரக்டரோட ரிப்போர்ட் பண்றேன். தாராளமா, அவனே என் பின்னாடிதான் சுத்துறான். வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இதை முடிச்சிடுறேன். எத கோபத்தையா? ஒரு வினாடி கோபம் ஒரு நாள் சந்தோஷத்தையே கெடுத்துரும். லுக், பழமொழிகளால வாழறத நான் விரும்பல. ஐ ஹேட் ஹிப்போக்ரிட்ஸ். வேஷம் போடுறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். நானா இருந்தா அப்படிதான் செய்வேன். அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னா நானும் இப்படிதான் இருப்பேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. அத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. பரட்டு கௌரவம் பாக்குறவங்க, தன் தகுதிக்கு மேல தன்னை நினைச்சுக்கிறவங்க, இவங்களை எல்லாம் கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்ப உங்களே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? What do you mean? இந்த ரெட்ட வாழ்க்கை, வரட்டு கௌரவம், டபுள் ஸ்டாண்டர்ட், தன்னை பத்தி தானே உயர்வா நினைச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கே இருக்கு. Shut up. இல்லன்னா உங்க அம்மாவையும் அப்பாவையும் ஒரு கற்பனை யாத்திரையில பாரிஸ் காமிச்சிருப்பீங்களா? Get away from here. ஹலோ அருண். யார் பேசுறது? மஞ்சு, உடனே யூத் சென்டருக்கு வாங்க. மஞ்சு, இவ்வளவு லேட்டா ஃபோன் பண்றீங்க? எனிதிங் ராங்? Damn it. You're coming. அருண், என்னை பத்தி நானே சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இல்லைனாலும் சில சமயம் அதுதான் ரொம்ப நிஜமா இருக்கும்னு நினைக்கிறேன். அருண், இந்த அர்த்தராத்திரியில உங்களை இங்க வரவழைச்சு ரொம்ப போர் அடிக்கிறேனோ? நோ, ஏன் அப்படி திடீர்னு எதையோ நினைச்சுக்கிட்டு என்னமோ பேசுறீங்க? என்ன இவ்வளவு பர்சனலா நினைச்சு இங்க வர சொல்லி கூட பேசணும்னு நினைக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இப்படி நான் எப்படி மாறினேன்னு நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு. சின்ன வயசுல மத்த குழந்தைங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் எனக்கும் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. எனக்கும் வீடுன்னு ஒண்ணு இருந்தது. அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க. ஆனா
எங்க வீடு ஒரு நொறுங்கி போன வீடு. எஸ், a broken home. சின்ன வயசுல எனக்கும் சந்தோஷமான நாட்கள் இருந்தது. என்னோட சின்ன வயசுல நடந்தது எல்லாமே இன்னும் ஞாபகம் இருக்கு. கனவுகளும் நிஜங்களுமா பின்னி பிணைஞ்சு கிடக்கு. இதுல கனவுகள் போல தெரியுற நினைவுகள் ரொம்ப இனிமையானது, நிஜங்கள் ரொம்ப கசப்பானது. எல்லா நிஜங்களுமே கசப்பாதான் இருக்குமாறும். என்னுடைய பால்ய காலத்திலும் கொஞ்சம் சிரிப்பும் கும்மாளமும் இருந்தது. அப்போ எனக்கு பிடிச்ச விளையாட்டு கண்ணாமூச்சி ஆடுறதுதான். கண்களை திறந்து எதையுமே பார்க்க முடியாதுல்ல. நீங்க இந்த விளையாட்டு விளையாண்டு பார்த்திருக்கீங்களா அருண்? எல்லா கனவுகளையுமே முடிஞ்சு போற மாதிரி அந்த நாட்கள் எல்லாம் என் கண் முன்னாலேயே நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் திடீர்னு முடிஞ்சுதான் போச்சு. நாம எதிர்பாராத நேரத்துல உடைஞ்சு போயிடுற கண்ணாடி வளையல்கள் மாதிரி உடைஞ்சி நொறுங்கி போச்சு. ஏண்டி வீட்டுக்கு வரல? நேத்திக்கு உங்க அம்மா கூட ஒருத்தர் வந்தாரே, ஒயரம்மா குண்டா, யாருடி? உங்க அப்பாவா? அன்னைக்கு அம்மாவை அந்த நிலையில பார்த்தப்போ என்னை சுத்தி இருந்த உலகம் சுக்கல் சுக்கலாயிடுச்சு. என் மனசுல இருந்த அம்மாங்கிற அந்த பெரிய மனுஷி தன்னோட உயரமான பீடத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. அம்மாவை பத்தி என் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு. அவங்க கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சாயந்தரம் வீட்டுக்கு போகாம தனியா உட்கார்ந்து விக்கி விக்கி அழுவேன். அன்னைக்கு அழுததுதான் என் வாழ்க்கையிலேயே நான் கடைசி அழுதது. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய இடியே விழுந்தாலும் வெளியே தெரியாம முழுங்கிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ சுத்துற இடத்துக்கெல்லாம் என்னையும் அழைச்சுக்கிட்டு போவா. ஊமையாட்டம் ஒரு மௌன சாட்சியா அவ கூடவே போவேன். எங்க அம்மாவுக்கு அவ சந்தோஷம்தான் முக்கியமா இருந்ததை தவிர என்னோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு நினைச்சே பார்க்கல. அப்பா ஊர்ல இல்ல மாமா. தெரியும். அம்மா இல்ல மாமா. அதுவும் தெரியும். என்ன படிக்கிறியா? படி படி. மாமா மாமா விடுங்க மாமா. மாமா விடுங்க மாமா. கையில ஆயுதங்கள் இல்லாம நிராயுதபாணியா நிக்கிறவன திடீர்னு தாக்குற மாதிரி புரிஞ்சும் புரியாமலும் இருந்த வயசுல என்னை என் வயசுக்கு மீறின அனுபவங்கள் வந்து தாக்கிடுச்சு. யாருமே இல்லாத அனாதைங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சு. எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லிடணும்னு நினைப்பேன். இப்ப சொல்லிடலாம்னு தோணும். அதுக்குள்ள ஒரு நாள் அப்பாவுக்கே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் தான் அப்பாவால என்ன பண்ண முடிஞ்சது? அம்மா ஒரு சாக்கடைன்னு தெரிஞ்ச அப்புறமும் அவரால் அந்த சாக்கடையில தான் உழண்டுகிட்டு இருக்க முடிஞ்சதே தவிர
மஞ்சு சாப்பிட்டியா? ஏய் அங்கேயே நெல். ஏண்டி இவ்வளவு லேட்டு? பார்த்தா தெரியல? ஓஹோ, கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கறியா? போனது கோயிலுக்கா இல்ல குலாவறதுக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஊர்ல தெரிஞ்சா சிரிப்பாங்க. இப்ப மட்டும் என்னடி? அதான் ஊரே சிரிக்குதே. ஊர்ல உள்ள காலி பசங்க சொல்றதெல்லாம் நம்புவீங்க, அப்படித்தானே? அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்கங்க. நான் சொல்றத நம்புங்க. உண்மையா சொல்றேங்க. என் தாலி மேல சத்தியமா சொல்றேங்க. தாலி மேல சொல்றேன். இப்படி சித்திரம் அடிக்காத விட்டு நீ நல்லா இருப்பியா? இப்படி இந்த வயசுல ஒரு பொண்ணு இருக்கும்போது உனக்கு ஏண்டி இந்த புத்தி? நல்லா இருப்பியா? அடிச்சு கொன்னிடுறேன். கணவன், மனைவி, குடும்பம் இது மேல எனக்கு இருந்த மதிப்பு, நம்பிக்கைகள் எல்லாமே விழுந்துச்சு. அரசியல் கட்சிகள் நடத்துற ஊர்வலத்துல போடுற வெறும் கோஷங்கள் மாதிரி அர்த்தமற்றதா ஆயிடுச்சு. எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்காம அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போக ஆரம்பிச்சேன். எனக்காக நீ ஏன் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேங்கிற? இங்க இருக்கிற கடவுள்கிட்ட நம்ம பாச்சா பலிக்கிறது இல்ல. எவ்வளவு இன்சல்ட்டிங்கா பேசினாலும் பாதிப்பே இல்ல. ரியாக்ஷனே இல்லாத ஸ்டோன்ட்ட மோத முடியுமா என்ன? உனக்குதான் இப்ப நேரமே கிடைக்கிறது இல்லையே. நீதான் ஏகப்பட்ட பிஸி ஆயிட்டியே. என்ன பிஸி? வீடை விட்டா ஆபீஸ், இல்லன்னா அருணோட எங்கேயாவது சுத்த வேண்டியது. அப்போ உனக்கு பிலிம்ஸ் வேலை பிடிச்சு போச்சுல்ல? நோ. அருணை பிடிச்சிருக்கா? நீ பேசுற விதம் பிடிச்சிருக்கு. ஏன் மஞ்சு, அருண் கொஞ்சம் வித்தியாசமானவரா தோணல? எனக்கு தெரியல. ஆனா நான் இறக்கி வைக்கிற சுமையெல்லாம் மாங்குன்னு வாங்கிக்கிறார். அப்ப அடிக்கடி நீ அவர் கூட ஷாப்பிங் போறேன்னு சொல்லு. ஹவ் ஃபூலிஷ். நான் அத சொல்லல, அவர்கிட்ட மனம் திறந்து பேசுறேன்னு சொல்றேன். அன்னைக்கு ஏதோ ஒரு மூட் எரிஞ்சு விழுந்துட்டேன். அப்புறம் ஏண்டா அப்படி பேசணும்னு வருத்தப்பட்டேன். நேரா கூப்பிட்டு எதுக்காக அப்படி பேசினேன்னு சொல்ல ஆரம்பிச்சு எங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் சொல்லி, அப்போ அவர் கூட க்ளோஸா பழகுறேன்னு சொல்லு. வாட் யூ மீன்? க்ளோஸா பழகலன்னா உன் குடும்ப விஷயம் எல்லாம் சொல்லுவியா? சே மஞ்சு, உனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தா எனக்கும். நாம பார்த்துட்டு வந்த லொகேஷன் ஓகே தானே? குட். பட் ஷூட்டிங் அலோவ் பண்ணுவாங்கல்ல? அதை பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற? யூ வில் கெட் இட். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். எப்போ? மஞ்சோட தான். தப்புமா? எப்படி அந்த எக்ஸென்ட்ரிக் நல்லா கோஆபரேட் பண்ணாடா? ஆச்சரியமா இருக்க. அவ யாரோடவும் ஸ்டடியா பழகுனதே இல்லை. வெரி அன்பிரடிக்டபிள் உமன். உன்னோட தான் தொடர்ந்து பழகிட்டு இருக்கா. அதனால தான் கேட்டேன். இதுல என்ன இருக்கு? வேற யாரா இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் she is very hard nut to crack. உனக்கு பெண்கள்னால ஏன் இவ்வளவு வெறுப்பு? நான் வெறுப்பா? பொண்ணுங்க மேல வெறுப்பு வந்துருத்துன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை? போடா டேய். நீ என்னமோ பொண்ணுங்க பத்தி பெருசா டாக்குமெண்ட்ரி அது இது எடுக்கிறேன்னு சொல்றிய. நான் அவங்க மேல பெரிய ஆத்திச்சூடே வச்சிருக்கேன்டா. பொண்ணை அனுபவி, ஆராயாத. அவ உன்னை தொடரட்டும், நீ அவளை தொடராத. பொண்ணை தேடு, அவ இதயத்தை தேடாத. பொண்ணுகிட்டயும் ஏமாறாத, பொண்ணுக்காகவும் ஏமாறாத. டே மச்சான், வளையக்கூடியது இரும்பு மட்டும் இல்லடா, பொண்ணும் தான்டா. போதும் போதும், உன் ஆத்திச்சூடி எடுக்க எனக்கு டைம் இல்ல. குட் நைட். யார் வேணும்? மஞ்சு பார்க்கணும். நான் மஞ்சுவோட ஃப்ரெண்ட். வர்றவன் எல்லாம் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றான். என் பேர் அருண். ஓ, நீங்க தான் அந்த அருணா? என்னை பத்தி மஞ்சு உங்களுக்கு தெரியும் தெரியும். நீங்க தானே படம் எடுக்கிறவரு? ஏன் சார், டாக்குமெண்ட்ரி படம் மட்டும் தான் அடிப்பீங்களா? நடிகர்களை வச்சு ஏதாவது நல்ல படமா எடுக்க கூடாதா? டாக்குமெண்ட்ரி படம் யாரு சார் பாக்குறாங்க? நீங்க மஞ்சுவுக்கு என்ன வேணும்? அக்கா.
மஞ்சு வர இன்னும் நேரம் ஆகுமா? வர நேரம் தான். வீடு மாதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஹோட்டல் மாதிரி. இஷ்டம் போல வருவா, இஷ்டம் போல போவா. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒண்ணும் இல்ல, என் படம் விஷயமா ஒருத்தர் சந்திக்க போனோம். யாரது? பின்னணி பாடகி ஜானகி இல்லைங்க? ஓ, இந்த மச்சான பாத்தீங்களா ஜானகியவா? எனக்கு சிங்காரவேல ஜானகியை தான் தெரியும். அவங்க வீட்டுக்கு மஞ்சுவை கூட்டிட்டு போறீங்க? ஆமா, வேட்டி பார்க்க போகும்போது ஒரு பொண்ணு கூட இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். பொண்ணு மஞ்சு? பூனையை கட்டிக்கிட்டு சகனம் பார்க்க போறீங்க. உங்க தலை எடுத்து உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, போகும்போது சொல்லிட்டு போங்க. கதவை தாப்பா போடணும். என்ன மஞ்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லா விஷயத்துக்கும் காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? அவசியமும் இல்ல. எப்பவும் கலகலப்பா இருப்பீங்களே, இன்னைக்கு ஒரே யோசனையா இருக்கீங்களே. ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்கோம்னாலும் நீங்க மட்டும் தனியா வர மாதிரியே இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க அக்கா உங்களை பத்தி ஒரு மாதிரி பேசினாங்க. என்ன சொன்ன? சொன்னாங்க ஜானகி வீட்டுக்கு உங்களை விட்டுட்டு என்ன மட்டும் தனியா போக சொன்னாங்க. நல்ல வேலை, அவ்வளவுதானே சொன்னாங்க. பாவம் அத்தை. என்ன அதிர்ச்சியா இருக்கா? என்னடா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்தவளை அத்தைன்னு கூப்பிடுறாளேன்னு. ஆமா, அவ எங்க அத்தை தான், அப்பாவோட சிஸ்டர். ஏதோ பாவம் நினைச்சு என்ன தன்னோட வச்சுக்கிட்டு இருக்கா. பட் அவங்க ஏன் உங்களை இப்படி ட்ரீட் பண்றாங்க? அவ என்ன வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறதையே ஒரு பெரிய தர்மமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. கே, இப்ப எதுக்கு அதெல்லாம்? பட் அவங்க உங்களை இப்படி ட்ரீட் பண்றாங்களே. அருண், என்னோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் இல்ல. இந்த நிலைமைக்கு நான் விரட்டப்பட்டிருக்கேன். கே, இனிமே இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. Keep quiet. I'm sorry. Please, don't spoil this evening. Taxi!
என்ன சார் ஏதோ கேள்வியெல்லாம் கேட்கணும் நீங்க? நீங்க ஏன் இப்படி புருவத்தை ஐ மீன் ஆர்டிபிஷியலா பண்ணிக்கிறீங்க? எல்லாமே இயற்கையா இருந்தா யார் சார் ரசிக்கிறாங்க? சினிமாவுல ஜனங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக, முக்கியமா ஆண்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் வேஷம் போட்டுக்கிறீங்களே, இது உங்களுக்கு ஒரு அடிமைத்தனமா தோணல? சார் உங்ககிட்ட நிறைய நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எதையோ நினைச்சு மனசை குழப்பிக்கிறீங்க. இப்ப பாருங்க, காலையில கற்புக்காக போராடி உயிரையே விட கதாநாயகி வேஷம், பகல்ல ஒரு ப்ராஸ்டியூட், ராத்திரி ராஜகுமாரி. இதெல்லாம் திங்க் பண்ணவே நேரம் கிடையாது சார். செக் 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 செக். நீங்க சினிமா உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சினிமாவை எல்லாரும் விரும்பிதான் பாக்குறாங்க. ஆனா அதுல நடிக்கிறவங்களை மட்டும் ரொம்ப கெட்டவங்களாவே நினைக்கிறாங்களே. கேமரா முன்னாடி நின்னாலே அவ ஒரு கருப்பு பணதாங்கிற நினைப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கிறத நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. ஏன் சார் சினிமா உலகத்துக்கு வெளியே மட்டும் பெய்யின உடனே மழை பெய்ய வைக்கிற பொம்பளைங்களாவே இருக்காங்களா என்ன? நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். நோ கேரி ஆன். இங்கே எவ்வளவு வேதனை இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கு. இந்த சினிமா உலகம் இருக்கே, அத பத்தி கதை கதையா சொல்லலாம், எழுதலாம். மறந்தே போயிட்டேனே, சுந்தரமூர்த்தினே, குமார் ஆர்ட்ஸ்ல நாளை காலையில கால் ஷீட் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. என்ன சொன்னா போவா? துப்பிட்டு ஒழுங்கா போய் பதில் சொல்லிட்டு வாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஓ ஐம் சாரி, நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல. இந்த சினிமா உலகத்துல எவ்வளவோ வேடிக்கை வேதனை எல்லாமே இருக்கு. கண்ணுக்கு மேல என்னமோ ஒட்டிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஜிகினா. இன்னைக்கு கூட ஒரு காதல் காட்சியில் நடிக்க போறேன். நீங்களே வந்து பாருங்களேன். ஐம் ஷூர் யூ வில் என்ஜாய் இட். என்னங்க மஞ்சு, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப செட்லயே அத்தனை பேர் எதுலயும் இப்படி சிரிச்சிட்டீங்க? சாரி அருண், அவங்க காதலை பத்தி பேசிட்டாங்களேன்னா, காதல், நம்ம காதல் புனிதமானது, தெய்வீகமானது. இதை கேட்டாவே எனக்கு கொமட்டிட்டு சகிச்சுக்கவே முடியல தெரியுமா? ஏன் ஏதோ அவங்களுக்கு தோணுனதை அவங்க சொல்றாங்க. மிஸ்டர் அருண், காதல், அன்பு, பாசம் இந்த வார்த்தைக்கெல்லாம் உண்மையிலேயே அர்த்தம் கிடையாது. எல்லாம் போய். உங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அதுக்காக இப்படி வெளிப்படையா இன்சல்ட்டிங்கா? நோ நோ அருண், நான் இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கல. லவ்வோட போலித்தனத்தை பார்த்துதான் நான் சிரிச்சிட்டேன். லவ் பத்தி தெரியாதவளோ அதை புரிஞ்சுக்காதவளோ இல்லைனா, குடும்பம், அதுல ஏற்படுற சந்தோஷம், இதெல்லாம் சின்ன வயசுலயே பறி கொடுத்துட்டு மனசு எதையோ நினைச்சு எங்கேயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். புதசேத்துல காலை வச்சு புதஞ்சு போயிட்டு இருந்தப்பதான் கிருபாவை பார்த்தேன். கிருபா அப்ப என்னோட கூட படிச்சுக்கிட்டு இருந்தா. எல்லா நவநாகரிக இளைஞன்கிட்ட இருக்கிற எல்லா அம்சமும் அவங்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் என்ன, காதலிக்க வேண்டியதுதானே. நானும் அதைதான் செஞ்சேன். ஒரு ஆம்பளை பையனோட பேசுறதே பெரிய விஷயமா இருந்தப்போ அவனோட நான் நினைச்ச இடத்துக்கெல்லாம் சுத்தலாங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியமா இருந்தது. யாருக்குமே கிடைக்காதது எனக்கு கிடைச்சிட்டா மாதிரி அப்படியே பூரிச்சு போனேன். அருண், இப்ப நினைச்சாலும் வேடிக்கையா இருக்க. பத்திரிகைகள், சினிமாவில வர்ற காதலர்கள் மாதிரி நாங்களும் பீச், தியேட்டர், ஹோட்டல்னு சுத்தணும். என்னோட கவலையெல்லாம் மறைஞ்சு போய் எனக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம் நிஜமானது, நிலையானதுன்னு நம்பினேன். எங்கள் காதல் புனிதமானது, தெய்வீகமானதுன்னு 2 பேரும் எவ்வளவு நாள் பேசியிருக்கோம் தெரியுமா? இப்ப ஷூட்டிங்ல கேட்டமே அந்த வசனம் மாதிரி, அவன் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவன் இல்லன்னு பேசி எப்படியெல்லாம் உருகி போயிருக்கும் தெரியுமா? இப்போ அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா பட்டாலும் நொறுங்கி போய் நின்றுட்டு இருந்த அந்த நாட்கள்ல அவன் இருந்தது ரொம்ப இதமா இருந்துச்சு. காட்டு வழியில கிடைச்ச வழித்துணை மாதிரி கிருபா எனக்கு இருந்தா. வீட்டுல ஏற்பட்ட ஒரு வெறுமைய கிருபா நெருப்பிட்டதா நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அப்படி ஏமாந்து போனது எனக்கு சொப்னமா இருந்துச்சு. அம்மா என்ன முதல் தடவையா கொலை பண்ணா, இவன் என்ன 2ஆவதா கொலை பண்ணா. அவனை நினைக்கும் போது எனக்கு பமாதான் இருந்தது. ஆனா இது கோழத்தனம் இல்ல,
எல்லா இளைஞர்கள்ட்டயும் இருக்கிற மலட்டுத்தனம் தாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாக்லேட் விளம்பரத்துல உங்க டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது பழசாச்சே. அதுல நீங்க ஒரு ஜீனியஸ் தான். எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் ஐடியா தோணுது? அதுவா, டெய்லி காலம்பர 3 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு டம்ளர் பச்சை பாலை குடிப்பேன். அதுக்கப்புறம் பீச் பக்கமா ஓடுவேன். கண்ணை இருக்க மூடிக்கிட்டு கழுத்தளவு ஆழத்துல நின்னுட்டு ஓன்னு கத்துவேன். உடனே ஐடியா தானா வந்துடும். பயந்துட்டியா? ஐடியா என்ன ஐடியா? 4 ஃபாரின் மேகசின்ஸ புரட்டினா 100கணக்கான ஐடியா தானா வந்துட்டு போகுது. இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரிஜினலா பண்றதால நினைச்சேன். எப்படி காப்பி அடிச்சோங்கிறத மறைக்கிறது தான் பெரிய சாமர்த்தியம். சந்திரன், அந்த செல்லோ டேப் எடு. பெரி, சந்திரன், உனக்கு வயசு என்னாச்சு? 19 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சாச்சா இல்ல. என் கூட படுத்துக்க சொன்னா படுத்துவியா? ஐயோ, எங்க அக்கா மாதிரி. அக்காவா? அக்கா மேல கண்ட இடத்துல கைப்படக்கூடாது. ஏன் இப்படி கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கோச்சக்கூடாது. நீங்க அனாவசியமா ரொம்ப கோவப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். சந்திரன் பண்ணது தப்புதான். அதை நீங்க கண்டுக்காம இருந்திருக்கலாம், இல்ல கண்டிச்சிருக்கலாம். நீங்க ஒரேடியா பிடிச்சிட்டீங்க. என்னால முடிஞ்சா பொசுக்கியே இருந்திருப்பேன். சந்திரன் மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடலாம். நான் சந்திக்கிற சந்திரன், இந்திரன், குப்பன், சுப்பன் எல்லாருமே அயோக்கியனா தான் இருக்கானுங்க. நீங்க ரொம்ப பொதுப்படையா பேசுறீங்க. அவசரப்பட்டு நான் வார்த்தைகளை கொட்டுறதா நினைக்காதீங்க. அனுபவத்துல தான் சொல்றேன். You bloody, you know how to extract things. என்னை பத்தி யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவனா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லவும் வைக்கிறீங்க. ஓகே, சொல்றேன். அடடே, மஞ்சுவா? ஏம்மா, எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஆமா, சர்ச்சு பக்கம் உன்னை காண்றதே இல்லையே. ஸ்கூல்ல படிக்கிறச்ச இத பிளே கிரவுண்டா நினைச்சு விளையாடுவோம். இப்போ பெரியவளாயிட்டேங்கிறியா? பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு ஃபாதர். குழப்பங்கள் என்ன கொன்னுகிட்டு இருக்கு. கர்த்தர் உன்னை காப்பாத்துவார். என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். எந்த கடவுளாதான் இருக்கட்டுமே, செய்யற உதவியை கொஞ்சம் குவிக்கா செய்யக்கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? அவருக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ். என்ன பண்ண முடியுங்கிறீங்களா? அசிஸ்டன்ஸ் வச்சு கூடாது? ஓ, ஐம் சாரி. என் மனசு ரொம்ப குழம்பி இருக்கு ஃபாதர். அதுக்கு அமைதி தேடிதான் நான் இப்படி அலையிறேன். அதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். அது ஒரு கசாப்பு கடையிலயோ இல்ல மயானத்திலயோ தான் கிடைக்கும்னா நான் அங்கேயே இருக்க தயாரா இருக்கேன். மஞ்சு, அமைதியை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டாமா. அது உன்கிட்டவே இருக்கு. ஆனா அத புரிஞ்சுக்க முதல்ல உனக்கு நம்பிக்கை வேணும். ஐ மீன் ஃபெய்த். குழப்பங்கள் உன் மனசை பாதிக்காத அளவுக்கு நீ உன் மனசை பக்குவப்படுத்திக்கணும். ஃபாதர். எஸ் மை சைல்ட், ஐ எம் கமிங் டு இட். குழப்பங்கள் உன் மனசை பலியாக்குறதுக்கு முந்தி நீ உன் மனசை வேற எங்கேயாவது திருப்பணும். இறைவனிடத்திலயோ இசையிலையோ இலக்கியத்திலயோ திருப்பணும். God will surely help you. வாமனோ யார் தெரியுமில்ல? மஞ்சு. மஞ்சு, மனோ தெரியுமில்ல? மை சன். ஹலோ, how do you do? என்னப்பா? பியானோ வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு டாடி. பில் இருந்தாங்க. குட். மனோ பியானோ நல்லா ப்ளே பண்ணுவோம். வீட்டுக்கு வாயே, ப்ளே பண்ண சொல்றேன், கேட்கலாம். கமா. மனோ,
பியானோ வாசிப்பான். பியானோ இசை என் பிரச்சனைகளை தீர்க்கலனாலும் ஒரு ஆறுதலை கொடுத்துச்சு. அவங்க வீட்டுல இருக்கிறதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. ரொம்ப காலமா தேடி அலைஞ்ச ஏதோ ஒண்ணு அங்க கிடைச்ச மாதிரி இருந்தது. அதனால அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அவங்கள எல்லாம் பார்த்தாலே சந்தோஷமா இருந்தது. அவங்க பண்ற ஜெபம், அவங்க வீட்டுல இருந்த அபூர்வமான அமைதியான அந்த சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு புதிய நம்பிக்கைகளை தந்தது. அப்படி இருந்ததா தோணுச்சு. எந்த இடமாவது எனக்கு ஆறுதல் தராதான்னு அலைஞ்சேன். ஒவ்வொரு நிமிஷமும் மனோ கூடவே இருக்கணும்னு நினைப்பேன். அவனோட இருந்தப்போ, பேசினப்போ என் மனசையே காத்துல கரைச்சு விட்டுட்டா மாதிரி இருக்கும். அவனோட இருக்கிறப்பெல்லாம் யாரோ என்னை மயில் இறகால வருடி விட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கும். மனோ கூட இருக்கிறப்போ, அவன் முன்னால நான் நிக்கிறப்போ, பைபிள்ல வர சாலமன் ராஜன் அவன் முன்னால நிக்கிற ஷீபா ராணியா என்ன நினைச்சுக்குவேன். நீங்க பரிவோட நான் சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி அவனும் என் கஷ்டங்களை எல்லாம் அவனோட பகிர்ந்துக்கிட்டான். அப்படி அவன் என்னோட கஷ்டங்களை கேட்டதே என்ன அவன் பக்கம் நெருக்கமா கொண்டு போச்சு. என்னையே அவன்கிட்ட ஒப்படைச்சேன். ஏற்கனவே ஒருத்தனோட பழகி சம்பாதிச்சிருந்த கசப்பான அனுபவம் இருந்தும் திரும்பவும் மனவோட பழக ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னோட இந்த மனசுதான். எனக்கு பழைய பாசரம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நீங்க இதை படிச்சிருக்கீங்களோ என்னவோ. ஒரு குருவி துறைமுகத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு கப்பல்ல போய் அந்த கப்பல் தளத்துல சிதறி கிடந்த தானியங்களை பொறுக்கிட்டு இருந்தது. அந்த கவனத்துல கப்பல் புறப்பட்டதை கவனிக்கல. திடீர்னு அதை வீழ்ச்சி பார்த்தப்போ கப்பல் கடல்ல பாதி தூரம் போயிட்டு இருந்தது. அடடா, மோசம் போயிட்டமே, எப்படியாவது கரைக்கு போயிடணும்னு நினைச்சு கரையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஆனா கரையே காணோம். வேற வழி இல்லாம களைச்சு போய் திரும்ப கப்பலுக்கே வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கரைக்கு போகணும்னு தோணும். திரும்பவும் பறந்து பார்க்கும். முடியாம கப்பலுக்கே திரும்பி வரும். இந்த சிட்டுக்குருவிய மாதிரிதான் நானும் நிஜமான அன்பை தேடி அலைஞ்சேன். கடைசியில களைச்சும் போயிட்டேன். கிடைக்காத அன்பை தேடி தேடித்தான் நான் அலைஞ்சேன். ஆனா என்னோட துரதிர்ஷ்டம் பாலவனத்துல காணல் நீரை தேடி அலைஞ்சது மாதிரி என் கைக்கு கிடைக்கவே இல்லை. வரும் எல்லா உறவுகளையுமே இழக்க நேர்ந்தப்போ தாங்க முடியாத வேதனையோட தான் நான் இழந்திருக்கேன். ஹாய் மஞ்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? Burning the candles. இந்த மெழுகுவர்த்தி பாரு, அழிவுல கூட ஒரு அழகு. என்ன திடீர்னு வேதாந்தம்? வெறுப்பு ஏற்பட்டா வேதாந்தமும் வர வேண்டியதானே. என்ன விஷயம்? எல்லாம் எங்க வீட்டு விஷயம்தான். மஞ்சு, நீ வீட்டு விஷயத்தை ரொம்ப பெருசுபடுத்துறேன்னு நினைக்கிறேன். நோ, நான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வெறுக்கிறேன். எங்க அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சா. இன்னைக்கு என்ன தகராறு? ஒரு கல்யாணத்துக்கு போறச்ச அவர் வாங்கி கொடுத்த புடவையை ஏன் கட்டிக்கலன்னு எங்க அப்பா கேட்க, நீங்க சொன்ன கல்யாணத்துக்கு போறதே பெருசு, இதுல நீங்க வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கலன்னா என்ன குறைச்சல் எங்க அம்மா கேட்க ஒரே ரகலை. ஓகே மஞ்சு, நீயே அதுக்காக அவங்க அவங்களையே ஏமாத்திக்கிட்டு வாழற போலி வாழ்க்கையை பார்க்கும் போதும், எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவின்னு மிருகங்கள் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கும் போதும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. எங்க அப்பாவை பிடிக்கலன்னா அவரை விட்டு விலகி இருக்கணும் எங்க அம்மா. இல்லன்னா அவராவது அவங்கள வெளியே போக சொல்லியிருக்கணும். அசிங்கத்தோட வாழதான் அவங்களுக்கு பிடிக்கல. எனக்கு என்னமோ அவங்கள பாக்குறதுக்கே பிடிக்கல. ஐம் சாரி. மனோ, போகாதீங்க. நீங்க போறதுனால எனக்கு நிம்மதி ஏற்பட போறதில்லை. அதுக்கு பதிலா சங்கடத்திலேருந்து நீங்க நழுவுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ஏற்படுது. தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம்
சுகமே. நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம் வெறும்ப நீ விலகலாம். வெண்மேகமே புது அழகிலே நானும் இணையலாம். உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியலாம். முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. வாழ்வென்பதோ கீதம் வளர்கின்றதோ நாதம் நாளொன்றிலும் ஆனந்தம். நீ கண்டதோ துன்பம் இனி வாழ்வெலாம் இன்பம். சுகராகமே ஆரம்பம். நதியிலே புது புனல் கடலிலே கலந்தது. நம் சொந்தமோ இன்று இணைந்தது. இன்பம் பிறந்தது. உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியலாம். முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் சுகமே. Mano, hey, what happened? மஞ்சு, நீ நிராதரவா நிக்கிற நிலையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பயன்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. என் உணர்ச்சிகளுக்கு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மஞ்சு, இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. எதுக்கு இப்படி எல்லாம் நினைச்சு குழம்பிட்டு இருக்கீங்க? எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடியவன்னு என்ன பத்தி தப்பா நினைச்சிருவீங்களோ நான்ல பயந்துகிட்டு இருந்தேன். நான் இஷ்டப்பட்டு தானே சம்மதிச்சேன். எதுக்கு மன்னிப்பெல்லாம்? என்கிட்ட இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற மஞ்சு? நான் எடுத்துக்கிட்ட முடிவுக்கு இது ஒரு ஆரம்பமா நினைக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மஞ்சு, அது வரைக்கும் I'm going to keep you in silence. மஞ்சு, இந்த நேரத்துல எங்க வந்த? என்னாச்சு? எல்லா கேள்விக்கும் இப்படியே வெளியே நின்றுதான் பதில் சொல்லணுமா? ஐ எம் சாரி. கம் இன். என்ன விஷயம்? என்ன நடக்கணுமோ அது நடந்துச்சு.
ஓ மஞ்சு, வாட் ஹேப்பன்ட்? வீட்ல சண்டை. உன் பேரண்ட்ஸ் தான் எப்பவுமே சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்காக இந்த ராத்திரி வேலையில சண்டை அப்பாக்கும் அம்மாக்கும் இல்ல, எனக்கும் அம்மாக்கும். எதை பத்தி? நான் வீட்லயே தங்கறது இல்லையா, ஊர் சுத்துறனா, இதனால இவங்க கௌரவமே போயிடுச்சான். நீ யாரு கேக்குறதுக்கு உன் யோக்கியதை தெரியாதான்னு கேட்ட. மஞ்சு, உன்னை கேக்குறது ஆஃப்டர் ஆல் உங்க அம்மா. கோழி மிதிச்சா கோழி மிதிச்சு குஞ்சு செத்துடுமாங்கறியா? ஸ்டாப் தட் கிராப். கேட்கவே பிடிக்கல. இவ்வளவு நாளும் அவளை என்னென்ன கேட்கணும்னு துடிச்சனோ எல்லாத்தையும் சாட்டையில அடிச்சா மாதிரி கேட்டேன். அவ துடிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல இருந்து மலைமலையா பாரம் இறங்கினா மாதிரி இருந்துச்சு. இப்ப எவ்வளவு லேசா இருக்கு தெரியுமா? அப்பா இல்லையா? இல்லாம he is a gentleman. இதுக்காகவே இவ்வளவு நாளும் காத்துட்டு இருந்தா மாதிரி நாசுக்கா வெளியே போயிட்டாரு. உங்க அம்மா ஒண்ணுமே பேசல? பேசாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன்னா நானே போறேன்னு சொல்லிட்டேன். என்னமோ நான் அனாத மாதிரியும் அவளை விட்டா வேற கதியே இல்லாத மாதிரியும். எனக்காக உயிரியே கொடுக்கறவங்களை பத்தி அவளுக்கு எப்படி தெரியும்? பர்டிகுலரா உங்களை பத்தி அவளுக்கு தெரியவே தெரியாது. மனோ, மஞ்சு, நீ அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நோ, உங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமா? நீ வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமே. சீக்கிரம் நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் எஸ் மஞ்சு, இப்படி திடீர்னு நீங்க வந்துட்டதுனால எனக்கு என்ன செய்யறதுன்னே தோணல. அப்பா வேற ஊர்ல இல்ல. கொஞ்சம் இங்கே இரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்துட்டு உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். மனோ, hey, don't worry. மஞ்சு, மனோ, இவரே என் ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க? நிச்சயமா ஃப்ரெண்டு தாமா. இல்லனா பைத்தியக்காரி மாதிரி தன்னந்தனியா வீட்டுக்கு வந்தவகிட்ட தப்பா நடந்துக்காம தகப்பங்கிட்ட ஒப்படைச்சிருக்கானே, இவன் ஃப்ரெண்டு தானே? சார், வெளியில டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த நாள்ல உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். லைக் ஏ ட்ரூ கிறிஸ்டியன் நீ நடந்துகிட்டு இருக்க. நீ செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே புரியல. உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறப்பா. என்ன சார் இது? மஞ்சு என் சிஸ்டர் மாதிரி. தங்கச்சியா? தங்கச்சி அப்படியே செருப்படுத்து அடிச்சுக்கணும் போல இருந்தது. அவன் தங்கச்சின்னு கூப்பிடாம தேவடையான்னு கூப்பிடுறதான கூட I wouldn't have bothered. ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இருக்கோம், என்ன பண்றோம், எங்க பார்த்தாலும் ஒரே அசிங்கம் ஆபாசம். என்ன சுத்தி ஒரே பொணத்தினி கழுகா. பட் நான் பயப்படவே இல்லை. I was not scared. என்ன பத்தி அவன் என்னென்னவோ பேசினான். Of course நானும் பேசினேன். But I came to a decision. எதா இருந்தாலும் மூக்க உறிஞ்சிட்டு மூளையில நிக்கூடாது, எதிர்த்து நிக்கணும்னு. Doing it. But I don't know why I'm doing it. Maybe I'm rude, vulgar, and unfit. But Arun, do you think so? மஞ்சு, மஞ்சு, hey, மஞ்சு, மஞ்சு, what is wrong? மஞ்சு, hey, get away, you! Bora!
ஏய் மஞ்சு மஞ்சு ப்ளீஸ் மஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ் நோ டேக் இட் மஞ்சு மஞ்சு ப்ளீஸ் இட் ஈஸி மஞ்சு என்னாச்சு உனக்கு ஏய் ஏய் மஞ்சு மஞ்சு see can what is hey hey Manju don't be silly Manju na sol hey hey I'll kill you. I'll kill you. Get away from here. Stupid Manju 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 na sol hey 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 Manju, hey, Manju, hey, hey, Manju, Manju, please, no, no. Manju? Manju? Manju, please. Manju. Manju. வாடா மாப்பிள ஏண்டா டல்லா இருக்க உடம்பு சரியில்லையா ஏய் யாருக்கிட்டடா மறைக்கிற இத பாரு தண்ணி போடுறவன் கண்ணுக்கு ஒரு தீர்க்க தரிசன சக்தி உண்டு என்கிட்ட மறைக்காத உன் கவலையை மறைக்கிறதுக்கு ஒரு மிலி அடி ஐயோ இந்த பழைய ஞாபகம் ஒரு பெக் அடி நோ கமான் மாப்பிள நோ தேங்க்யூ கவலையை மறக்கிறதுக்காக இப்படி தண்ணி அடிக்கிறது நியர் எஸ்கேப்ஸ் உன் பிரச்சனையில இருந்து நீ தப்பிச்சுட்டதா உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க அவ்வளவுதான் ஓ நீ பிரச்சனைகளை நேருக்கு நேரா சந்திக்கிற டைப் இல்ல குட் கீப் இட் அப் அவன் பிரச்சனை என்ன அந்த மஞ்சு தானே அந்த திருப்பூர் சுந்தரி மேல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை அவளுக்கு உதவி பண்ணணும்னு நீ ஏன் அப்படி துடிக்கிற வாய் நோ தியாகு அவ மனசுல எத்தனை காயங்கள் எத்தனை வேதனைகள் இந்த சின்ன வயசுல என்னெல்லாமோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிற மாப்பிள நீ இன்னும் சின்ன பையன் உலகம் தெரியாதவன் அவளுக்கு எத்தனையோ பேரு நான் ஒரு வழி சொல்லட்டுமா அவளுக்கு தேவை ஒரு ஆண் பாதுகாப்புக்கு இல்ல படுக்கைக்கு ஆமாடா மாப்பிள இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டு தான் ஒண்ணு வறுமை ரெண்டு சாவு இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் இருக்கு ரெண்ட தவிர அதாவது ஒண்ணு பணம் ரெண்டு உயிர் பாடாரும் இந்த காதல் கீதல் லவ் மண்ணாங்கட்டி அது இதுன்னு சொல்றாங்களே ஒண்ணுமே இல்லடா உடம்புல ஏற்படுற திறவுக்கு இருக்கிற திறவுக்கு தான் காதலும் பேர் வச்சிருக்காங்க அது சில பேருக்கு சீக்கிரம் அடங்கும் சில பேருக்கு அடங்காது மஞ்சு மாதிரி ஏ மச்சான் நான் சத்தியமா சொல்றேன் என்ன நான் தண்ணி போட்டிருக்கேன் அதனாலதான் சத்தியமா சொல்றேன் என்ன தண்ணிக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா இந்த பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேர் இருக்க கூடாதுமா ஒண்ணு காம வெறி இன்னொன்னு தன் கால் மேலே தான் நிக்கணுங்கிற வெறி
இந்த காமவெறி பிடிச்ச பொண்ணு யாருக்கிட்டயும் சந்தோஷப்பட மாட்டா, சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவ காமவெறி பிடிச்ச பொண்ணு. அவளும் நல்லா வாழ மாட்டா, இன்னொருத்தரும் நல்லா வாழ விட மாட்டா. இன்னொன்னு தன் கால் மேல தான் நிக்கணுங்கிற வெறி. இண்டிபெண்டன்ட். The ladies always dependent. பிறந்தப்போ they are dependent. அப்பா அம்மாவுக்கு. வயசு வந்தப்போ they are dependent. புருஷனுக்கு. வயசு போனப்போ they are dependent. பிள்ளைங்களுக்கு. அவங்க எப்படிடா இண்டிபெண்டன்டா இருக்க முடியும்? இந்த ரெண்டு வெறி பிடிச்ச பொண்ணுதான் மஞ்சு. இவங்க எல்லாம் குடும்பத்துக்கு லாய்க்கல. எனக்கு அத தண்ணி சாப்பிடுவோம் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கும். மஞ்சு அமைதியைத்தான் தேடுறான்னு உன்னால எப்படிடா சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்களை இன்னுமா சந்திக்கல? இல்ல மீரா மாதிரி ஆண்டாள் மாதிரி கடவுளையே அடியணும்னு காத்துக்கிட்டு இருக்காளா என்ன? அருண் பேசிக்கலி அவ திருப்தி அடையாத பொம்பளையா இருக்கலாம். நிரந்தரத்தையே தேடுறவளா எனக்கு தெரியல. தினமும் ஒவ்வொரு ஆம்பளை கிட்ட அபேர் வச்சுக்கதான் எனக்கு தெரியற. இன்னைக்கு நீ, நாளைக்கு நான், அப்புறம் யாரோ. Please stop it. சார், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மாடல் கிடைச்சதா? இன்னும் இல்லப்பா, கொஞ்சம் போல்டா போஸ் கொடுக்கணும். போல்டுன்னா ஆடையே இல்லாத மாதிரி. போல்டா போஸ் கொடுக்கணும்னா ஏன் வெளியில போய் தேடுறீங்க? மஞ்சுவே பிரமாதமா இருக்காதா? எக்ஸலன்ட் சஜஷன். ஆனா மஞ்சு ஒத்துப்பாளா? நேர் விருப்பத்தை தெரிவிப்போம். தேவி மனமரங்கினா நம்ம செஞ்ச பாக்கியம். ஏன் சார் மஞ்சுவோட ஃபீச்சர்ஸ் எப்படி? நல்லா இருக்குமா? ஃபேண்டாஸ்டிக். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அவளை பத்தி என்ன தவிர வேற எவனுக்கு நல்லா தெரியும்? எனக்கு தெரியுமே. ஏன் மிஸ்டர் சாரதி, என்னை விட ஒரு பெட்டர் கேண்டிடேட் நான் சஜஸ்ட் பண்ணட்டுமா? அதாவது அவங்களோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இன்னும் டீடைலா தெரியும். உன் பொண்டாட்டியை தான் சொல்றேன். எப்படி? மஞ்சு பார்த்து பேசு. நீ பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். பொம்பளை கையால அடி வாங்கினேங்கிற பேர் உனக்கு வர வேண்டாமே தாண்டா பாக்குறேன். என்ன டா போட்டு பேசுற? டீ போட்டு பேச நீ என்ன பொம்பளைய? ஏய், நீ என்ன செய்யறேன் பாரு. உன்னால என்ன செய்ய முடியும்? மோட்டார் சைக்கிள்ல பொம்பளைங்களுக்கு ஓசி லிஃப்ட் குடுக்குற சாக்குல உரசிக்கிற ஆள் நீ. மஞ்சு என்ன காட்டாயிங்க? மஞ்சு, வாட் இஸ் திஸ்? என்ன துச்சாதனம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஐ மீன் மென்டலி அன்ரெஸ்டிங். இந்த நேரத்துல கண்ண பரமாத்மாவை கூப்பிடாம நானே என்ன காப்பாத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். Shut up. Behave yourself. எல்லாம் மத்தவங்க பிஹேவியரை பொறுத்து இருக்கு சார். Meet me in my room. மஞ்சு, இவ்வளவு குழப்பத்துக்கும் நீதான் காரணம். உன் இடத்துல எல்லாருக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்கு. உன்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்களே இல்ல ஆபீஸ்ல. இருந்தாலும் எல்லாத்தையும் நான் சகிச்சிட்டு இருக்கேன். சாரத்தியோட தகராறு, சீதாலட்சுமியோட சண்டை, சந்தனோட பேசுறது இல்ல. கொஞ்ச நாளா பழகின அந்த அருண், அவனையும் நீ ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. Spoil? What do you mean? I mean what I said, dear. மஞ்சு, நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா, ஐ மீன் ஆபீஸ்க்கு, keep away. உங்க ஆபீஸ்க்கு நான் நல்லது செய்யணும் அவ்வளவுதானே? I resign. Bye. மஞ்சு, ஏங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்க வேலையை விட்டுட்டீங்களாமே? இவ்வளவுதானா? ஏதோ விழுப்புரத்துல கலவரம் இல்லனா டெஸ்ட் டியூப்ல குழந்தை பிறந்துடுச்சோன்னு கேட்க போறீங்களான்னு நினைச்சேன். நீங்க முன்ன பின்ன யோசிக்காம வேலையை விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த காயினை போட போறேன். என்ன சார், வேலை தானே போச்சு, இழவா விழுந்துடுச்சு. மிஸ்டர் அருண், என் கேமை நீங்க விளையாடுங்க, நான் காஃபி கொண்டாடுறேன். மஞ்சு, உங்க ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்திருந்தாலும் நான் தியாகு விட்டு பேசி உங்க வேலை மறுபடியும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன். பிரத்யா முதுக சொரியறதுல அப்படி என்ன பிளஷரோ? சார், தியாகு எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எனக்கு தெரியும்.
கலா, சீக்கிரம் காஃபிய கொண்டு வாயேன். தியாகு பேசிக்கலி ரொம்ப நல்லவன் தெரியுமா? என்ன மிஸ்டர் அருண், காயினை போட்டீங்களா? கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. மஞ்சு, உன்னை ஏன் நான் உங்களை நீ நான் கூப்பிடக்கூடாது? உன்னை உன் கலாவுக்கு அடுத்தபடியா எனக்கு தான் முழுசா புரியுது. முள்ளும் புதரும் வண்டி போன வழியில நடந்து நடந்து நீ சோர்ந்து போய் அந்த வேதனையில தான் இப்படி பேசுற. ஒண்ணு நான் அந்த தீய அணைக்கணும், இல்லைன்னா அந்த நெருப்பிலேயே விழுந்துடணும். தனியா மலை மேல ஏறி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். நான் எங்க எதுக்காக போறேன்னு எனக்கு தெரியலையே. இவர் காட்டுறது வெறும் இரக்கமா அன்பான்னு புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு தடவை என்னால மனசு இழந்துட்டு இருக்க முடியாது. முந்தியாவது அந்த பலம் இருந்தது, ஆனா இப்போ என்னால முடியாது. இப்படி எல்லாம் தோணினாலும் இந்த உறவு காலை சுத்தி சுத்தி வருதே. இதை துண்டிக்கவும் மனசு வர மாட்டேங்குது. கலா, ஏ நீ எப்படி இந்த குழப்பம்லாம் இல்லாம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க? இது எப்படி உன்னால முடியுது? பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது. புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு, பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது. புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு. ஆண் கொண்ட தாகம் தீர்க்கின்ற தேகம் பெண்ணென்ற ஓரினமோ, இது யார் பாவம்? ஆண் செய்த சட்டம் அவர் போட்ட வட்டம், அதற்கென்று பெண்ணினமோ, இது யார் சாபம்? நியாயங்களோ பொதுவானது, புரியாமல் போனது. பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது. புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு. பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை பாராட்ட யாரும் இல்லை நிஜ வாழ்க்கையிலே. பல பேரை சேரும் பரந்தாமன் தன்னை புகழ் பாட கேட்டதுண்டு. இந்த பூமி
தெரியாமல் போனது பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது புது தாளம் தொட்டு புது ராகம் விட்டு பார்ட்டிக்கு நல்ல ஒரு டீனேஜ் கல்லா பார்த்து அனுப்படான்னு சொன்னா நல்லா ஓல்டேஜ் கல்லா பார்த்து அனுப்பிச்சிருக்கான். சரி உடுப்பா, கிளாமர் இல்ல, வயசு இல்ல, ஹியூமராவது இருக்கும் பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த நோட்ல இருக்கிற 5-10 ஃபிகர் தான் தெரியும் அவளுக்கு. பாரு, நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பொண்ணை பார்த்து நல்லா செக்அப் பண்ணி, மெடிக்கல் செக்அப்டா, மெடிக்கல் செக்அப் பார்த்து அனுப்பு. சுந்தரியா, அது எம்டி ஆனதுக்கு முன்னாலே பார்த்ததா, எம்டி ஆனதுக்கு அப்புறம் சொல்லு. ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ். அப்புறம் என்ன மாப்பிள்ள? ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். சொல்ல மறந்துட்டேன். நம்ம மஞ்சு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டா, தெரியுமா? தெரியுமா? அப்போ அவன் மேல இருக்கிற கிக்கு உனக்கு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். நோ, நத்திங் லைக் தட். அவ ஏன் வேலையை ரிசைன் பண்ணான்னு கேட்கவே இல்லையே? ஏதாவது காரணம் இருக்கும். அவங்க ஆபீஸை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக போனாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஜென்டில்மேன். அட, எனக்கு துருவி துருவி பேசுறது பிடிக்காது. ஜென்டில்மேன். ஆனா அவங்க சொல்லன்னு நான் எப்படிப்பா கேட்க முடியும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே அவங்கள போக விட்டிய? எனக்கு எங்கடா எல்லாம் தெரியும். ஒன்னு ஆபீஸ் பத்தி தெரியும், 2 பொண்ணுங்க பத்தி தெரியும். இத பாடா, பொண்ணுங்க பத்தி உனக்கு தெரியாது. நீ அவகிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆயிட்ட. அவ ஒரு விஷயம். நீ எப்பவுமே மஞ்சு பத்தி இப்படிதான் பேசுவ. அவங்க கொஞ்சம் படபடன்னு பேசுவாங்களே தவிர, otherwise she is a very harmless person, you know. உன்கிட்ட மஞ்சு பத்தி சொல்றது கடைக்கார கிட்ட அவன் விற்கிற பொருள் மோசம் சொல்ற மாதிரி தான். பட் she is very efficient. சரி, மறுபடியும் அவங்க இப்ப வேலைக்கு வந்தா நீ சேர்த்துப்பியா? அவளை திருப்பி வேலைக்கு எடுத்துக்கிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல? நிச்சயமா. ஆனா அவங்க மறுபடியும் வேலையில சேருவாங்களாங்கிறது தான் சந்தேகம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மை டியர் மாப்பிள்ளை, அவ திருப்பி வேலைக்கு ஜாயின் ஆகி 8 hours ஆச்சு. கொஞ்சம் சுசிலாக்கு ஃபோன் பண்ணு, முக்கியமான விஷயம் பேசணும். என்ன கிடைச்சதா? லைன் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மேடம். வேற ஏதாவது நம்பருக்கு ஃபோன் பண்ணி லைன் செக் பண்ண வேண்டியதுதானே? குடு. நம்பர் என்ன? 71961. லைன் சரியா தான் இருக்கு. நீங்க வேற ஏதாவது நம்பருக்கு ஃபோன் பண்ணிருப்பீங்க. ஹலோ, எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண? ஹலோ, ஐம் சாரி, நான் எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியல. வாட்ஸ் யுவர் நம்பர் ப்ளீஸ்? This is 74135. I'm Arun here. I'm Manju here. Oh, hello. What a surprise. நீங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி அவ்வளவு நிச்சயமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? ஆபீஸ்க்கு போயிருந்தேன், தியாகவை பார்த்தேன். ஓ, ஓகே, நான் போனை வச்சிடுறேன். நான் ஏதோ பர்சனல் கால் பேசியிருக்கேன், எம்டி கோச்சுக்க போறாரு. ஹலோ மஞ்சு, நீங்க மறுபடியும் வேலையில் சேர்ந்துட்டீங்களா? கண்டிப்பா நீங்க வேலையில் சேருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை சொல்ல தானே ஃபோன் பண்ணீங்க? ஆமா, அதுக்கு என்ன? உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என்னை பத்தி புரிஞ்சுக்கதான் மெட்ராஸ் வந்தீங்களா? இல்ல, வேலை வேண்டான்னு உதறி எறிஞ்சிட்டு எந்த மூஞ்சியோட வேலைக்கு போனீங்க? மூஞ்சி அவன் சார் பார்க்க போறான். போகணும்னு தோணுச்சு போயிட்டேன், இப்ப வரணும்னு தோணுச்சு சேர்ந்துக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு சேர்ந்துருக்கணும்னு சொல்றீங்களா? ஓகே, போனை வச்சிடுறேன். women's liberation. I don't think we can say much about it because it isn't actually relevant in India.
don't think it's relevant in India. So it's not actually being practiced out here. What do you think about premarital sex and legalized abortion? No answer? No, sir. I agree with legalized abortion. Pardon? I agree with legalized abortion. You do agree? Yeah. So you do also agree about premarital sex? Well, not really. That depends. It depends. Depends where you are. In Pardon? India, it's not accepted. You see, sorry ladies, the film had run out, so we'll just continue with the sound alone. Any of you here belong to any political organization or party? No. Or any one of you? No. அரசியல்ல யாருக்குமே நம்பிக்கை இல்லையா இல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பத்தி நம்மளுக்கு என்ன ஒண்ணும் தெரியாது. லைக் இந்த மாதிரி இந்த வயசுக்குள்ள நம்ம அத மாதிரி தெரியாதே. சோ இப்ப அத பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல. At this age we are not bothered about that. பொம்பளைங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பொம்பளைங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம், அதாவது அவங்களுக்கு இப்ப அதாவது உங்க பாட்டி காலத்துல ஓட்டு போட முடியாது, அதாவது உங்க கொள்ளு பாட்டி காலத்துல இப்பதான் ஓட்டு, உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லதுதான். அப்புறம் இப்ப நீங்கெல்லாம் ஒரு அடிமைகளாவே இருந்துட்டு வந்திருக்கீங்க. அதாவது உங்க இதை சொல்றேன், உங்க தொழிலையும் அதையே சொல்லல, ஆம்பளைங்க தான் இதுவா இருந்திருக்காங்க. நீங்க சும்மா அவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்குற ஒரு மெஷினா தான் இருந்திருக்கீங்க. அத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ பொம்பளைங்க கார் ஓட்டுறாங்க, பிளைன் ஓட்டுறாங்க, ஆபீஸ் போறாங்க, உத்தியோகம் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, எல்லாம் சுதந்திரம் போட்டுக்கிறாங்க. நான் பேசுறேன். பேண்ட் போடுறாங்க, சட்டு போடுறாங்க, நல்லா ஆச்சாச்சின்னு போறாங்க ரோட்ல. பொண்ணாட்டிங்க எவ்வளவு பொண்ணாட்டி போறாங்க. அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு? அது நல்லதுதாங்க. ஏன் கட்டுது? ஆமா. ஏன் கட்டுது? நம்மளுக்கு புடவை கட்டிக்கிட்டு வேலைக்கு போவாத, அடுப்பு இருக்கியா? வேலைக்கு போவாத, சம்பாதிக்காத, நீ அடுப்புதுனே இருக்கியா? ஒண்ணுமே தெரியாது இருக்கியா? படிச்சு உத்தியோகத்துக்கு போனா 4 நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கத்துக்க. 4 பேர் ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப ஆம்பளைங்க எல்லாம் அவங்க மாட்டு தண்ணி போட்டுக்கிறாங்க, 2 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க, சின்ன வீடு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்னைக்காவது தோணுனது உண்டா இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இருக்கும்போது நம்ம ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? கண்டிப்பா தோணும் இருக்கு. கண்டிப்பா தோணும். அப்பெல்லாம் நீங்க என்ன அப்படியே அடக்கி வச்சுப்பீங்களா? தலையில எழுத்துன்னு? ஆமா, தலையில எழுத்துன்னு போகணும். அப்படியே தான் இத்தனை நாள் இருந்திருக்கீங்க. அதெல்லாம் மாத்துறதுக்கு நீங்க ஏதாவது பண்றீங்களா இங்க? ஆமா, இப்ப குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத சில நிறைய குழந்தைங்க முடியாததுனால குடும்ப கட்டுப்பாடு நல்லதுன்னு சொல்றீங்க. சில பேர் அதெல்லாம் ஆண்டவன் நட்டான் பண்ணி அவனே ஊதிப்பான்னு சொல்றாங்க. And what do you think about the parda system? ஒரு மாதிரி அந்த சேலபிள் கமாடிட்டி மாதிரி செலோஃபன் பேப்பர் சுத்தி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி விமனை பர்தா போட்டு மூடி வைக்கிறது. புருஷன் இருந்தா மத்த பொண்ணுங்களாம் புருஷன் சொல்றபடியே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க இது பண்றாங்க, புருஷன் தண்ணி போட்டுட்டு லேட்டா வருவாரு, வீட்டுக்கு காசு கூட கொடுக்க மாட்டாரு, பொம்பளை எல்லாத்தையும் அடியெல்லாம் தாங்கிட்டு உதையெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்களே, அது சரின்னு சொல்றீங்களா? அது சம்சாரிங்கன்றீங்களா?
பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நான் கணக்கு வச்சுக்கல. நான் என் டாக்குமெண்ட்ரி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே எல்லாரும் பிசினஸ் தான் சந்தோஷம் நினைச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். மஞ்சு, உங்ககிட்ட சில விஷயங்களை வெளிப்படையா பேச வேண்டிய கட்டம் வந்தாச்சு. நான் இத்தனை நாள் உங்களை பார்க்காம இருந்ததுக்கு என்னோட டாக்குமெண்ட்ரி மட்டும் காரணம் இல்லை. உங்களோட முரண்பட்ட நடத்தையை என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு தான். வேலையை ராஜினாமா பண்றீங்க, எம்டி கிட்ட பேசி சரி பண்றேன்னு சொன்னவனை வேணான்னு சொல்லிட்டு நீங்களே போய் வேலையில் சேர்ந்துக்கிறீங்க. இதெல்லாம் ஏன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. முரண்பாடு இல்லாம யார் இருக்காங்க? அது இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷனா இருக்கும். மஞ்சு, நான் சொல்றது கேளுங்க. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்? ஏன்னா நீங்க உங்களை பத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற இமேஜ் எப்படி, உங்களை பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? வாட்? அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? இங்க பாருங்க, யார் அப்படி பேசினாங்கன்னு சொல்லட்டுமா? நான் யாரையும் தனிப்பட்ட முறையில குறை சொல்ல வரல. ஓகே, ஸ்டாப் இட். நான் அவசரமா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கேன். ஏய், யார் கூட போறேன் தெரியுமா? அன்புள்ள அருண், நாம் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதி கொள்ளாவிடனும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டவர்கள். தந்தையும் மகனுமாக நானும் நீயும் பழகியதில்லை. எனக்கு ஒரு ஆசை, உன்னை கல்யாண கோலத்தில் பார்த்து சென்று விட வேண்டும் என்று. உனக்கு என்றுமே முழு சுதந்திரம் அளித்தவன் நான். கல்யாண விஷயத்திலும் உன் சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன். நீ யாரையாவது விரும்புவதானால் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். இல்லையேல் நான் பார்த்து வைத்திருக்கும் பெண்ணையாவது கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிக்கவும். என்னை நினைத்து, என் உடல் நிலையை நினைத்து உடனே முடிவு செய்யவும். உன் அன்புள்ள அப்பா. உட்காருங்க. என்ன, எப்படி இருக்கீங்க? ஊருக்கு போறேன். ஐ மீன் ஊரை விட்டு. என்னது? 10 மணி பஸ்ல. என்னங்க திடீர்னு? அந்த வேலை முடிஞ்சு போச்சு, டாக்குமெண்ட்ரி ஃபினிஷ் ஆயிடுச்சு. மஞ்சுக்கு தெரியுமா? சொல்லலையா? சொல்ல விரும்பல. ஏன்? என்கிட்ட மிச்சம் இருக்கிற தன்மானம் இடம் கொடுக்க மாட்டேங்குதுங்க. அவங்க கூட இத்தனை நாளா பழகுறேன், என்னால இன்னும் அவங்கள புரிஞ்சுக்க முடியல. 5 வருஷமா நானும் பழகுறேன், என்னாலே புரிஞ்சுக்க முடியலையே. புரிஞ்சுக்க முடியாத புதிரா இருக்கிறது அவங்களுக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு பொறுமை இல்லைங்க. அவன் நல்லவங்க. சரி, அதை நான் ஒத்துக்கிறேன். உங்களை ஆமாங்க, அதை நான் நம்ப தயாரா இல்ல. ஆனா சத்தியமா சொல்றேன், அவங்கள நான் விரும்புறேன். அது அவகிட்ட வெளிப்படையா சொல்றது தானே? பிரயோஜனம் இல்லைங்க. அவங்களுக்கு குடும்பம், உறவு, கல்யாணம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதாவே தெரியல. கட்டாயத்தினாலேயோ இல்ல கோமாளித்தனமாவோ அவங்க என் அன்பை ஏத்துக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா கலா, மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. I still like her. ஆனா அவங்க கொள்கை, அவங்க நடவடிக்கை இதெல்லாம் தான் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் அவங்கள தள்ளி இருந்துதான் ரசிக்க முடியும், உடமையாக்கிக்கோ உறவு கண்டோடவோ முடியாது. அவங்க கூண்டுல அப்பட்டு புலி மாதிரி வெளியே இருந்து தான் பார்க்கலாம், உள்ள போய் ரசிக்க முடியும். ஆனா அவங்க எனக்கு செஞ்சிருக்கிற உதவியும் அவங்களால எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் என்னால மறக்கவே முடியாது. அதுக்காக அவங்க கிட்ட என் நன்றியை சொல்லிடுங்க. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்காக கோச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. நீங்களும் கோச்சுக்காதீங்க. அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. 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 போலாமா? நீங்க
நீங்க அவசியம் போகணும்னா போலாம். இல்ல, கீழே பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது தனியா வந்துட்டியா, அதான் கேட்டேன். தப்புமா? நைட்ல பொண்ணுங்க தனியா இருக்க கூடாது, துணையோட இருக்கணும். அது உங்களுக்கு வசதியா தானே இருக்கும். கதவு தாழ்பாள் போலன்னு பயமா? பயத்து பசி தீர்ந்து போச்சு. அப்புறம் என்ன விளக்கு வெளிச்சம் உறுத்துத? இந்த மாதிரி ஒத்துழைக்கக்கூடிய பொண்ண நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமா, என்ன எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தானே. அப்படித்தானே நீ வெளியே சொல்லிட்டு தெரியற. என்னடா இது ராங்கா இருக்கு? டேக்கிள் பண்ணி பாப்போம். லுக், let me tell you something. எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தான், ஆனா அது நீ இல்ல. மெதுவா திட்டு, யாராவது கேட்க போறாங்க. கேட்கட்டும். Let them see. MD மேனேஜிங் டைரக்டர். Get out. MD மேனேஜ். Get out. என்னடி ஆச்சு உனக்கு? உள்ளவான் கூட கூப்பிட மாட்டேன். என் சந்தோஷத்தை உன் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சா மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிய. என்னன்னு கேட்க மாட்டியா? ஓகே, நானே சொல்றேன். அதான் அந்த MD இல்ல தியாகு, இன்னைக்கு என்கிட்ட செமத்தியா மாட்டிக்கிட்டான். ஒவ்வொரு தடவையும் அவன் என்கிட்ட அசட்டுத்தனமா நடந்துக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே கோவமா வரும். அன்னைக்கு கூட அவன் மேல கோவத்துலதான் வேலையே ராஜினாமா பண்ணிட்டேன். ஆனா மனசுல ஏதோ ஒரு குறை. குற்றவன் குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே போற மாதிரி ஒரு ஃபீலிங். அவனை பழி வாங்கணும், அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும்னு தோணுச்சு. அதனால ராஜினாமா பண்ண மறுநாளே அவன்கிட்ட போய் வேலையில சேர்ந்துக்கணும்னு சொன்னேன். இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். ஸ்பெஷலி மிஸ்டர் அருண் இதை நினைச்சு ரொம்ப குழம்பி போயிட்டாரு. விளக்கம் கேட்க வந்தவரை எதாலையோ அடிச்சா மாதிரி பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுட்டு இவ்வளவு நாளும் நான் சொல்ல நினைச்சத, அதாவது அவரை நான் வந்து அவரை அடுத்து குமாரி கலா அவர்கள் பேசுவார்கள். என்னடி இது பேசாம உட்கார்ந்திருக்க? என்ன தேடி பேசுறது, வயிறு எரியுது. நல்ல மனுஷன் ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீயும் ஒண்ணுமே புரிஞ்சுக்காத ஜடமா அருணை எவ்வளவு புண்படுத்திருக்கேன்னு தெரியுமா? அருண் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தாருன்னு அவர் நடந்துகிட்ட விதத்துல தெரியல. உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கணும்னு அவர் துடிச்ச துடிப்ப நீ புரிஞ்சுக்கல. ஓகே ஓகே, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். நான் நாய் வாழ்தா என்ன நிமித்த முடியாது. வேணா இப்பவே போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடியாது. அருண் இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. What? Yes, you lost him and you deserve it. Excuse me. Thank you. Excuse me. Thank you. Excuse me. Thank you. Excuse me. Thank you. தியாகு, எதை எப்படி எழுதுவதென்றே புரியவில்லை.
எல்லாவற்றையும் நேராகவே பேசிக்கொள்ளலாம். ஹோட்டலில் ஒரு ரூம் ரிசர்வ் செய்து வைக்கவும். தனியாக வருவதாயிருந்தால் உன் அறையிலேயே தங்குவேன். நாளை ஸ்டேஷனில் சந்திக்கவும். அருண். ஒரு அருமையான ஜோக் படிச்ச. ஒரு பொண்ணு தன் அப்ளிகேஷன் ஃபாரம்ல ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டதுக்கு கெட்ட பழக்கங்க எதுவுமே கிடையாது, ஆனா கத்துக்க தயார்னு எழுதியிருந்தாளா. உடனே வேலை கிடைச்சிடுச்சா. இது எப்படி இருக்கு? மஞ்சு, ஏன் மஞ்சு, ஏன் முகத்தை தொங்க வச்சுட்டு இருக்க? ஓ, அன்னைக்கு பார்ட்டியில் நடந்தது இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஸ்டூபிட். தனியா இருக்கிற பொண்ணு அதுகிட்ட ஆம்பளை ஒருத்த எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தான் நான் நடந்துக்கிட்டேன். தனியா இருக்கிற பொண்ணு, தன்மானம் உள்ள பொண்ணு தன்னை எப்படி காப்பாத்துக்கணுமோ அப்படியே நீ நடந்துக்கிட்ட. சரியா போச்சு. இதுக்கு போய் கரம் ஆகலாமா? உங்க உதவி எனக்கு தேவை. ஓ, by all means. அழகான பொண்ணுங்களுக்கு உதவி செய்யற பெருந்தன்மை எனக்கு இன்னும் சாகல. என்னது சொல்லு. டோர் க்ளோஸ் பண்ணிட்டா? நான் மிஸ்டர் அருணை பார்க்கணும். அவர் எங்க இருப்பாரு? நீ அருணை பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் கூட்டிட்டு போறேன். ஏன் இப்படி யாருமே பேசாம மௌன ஊர்வலம் போற மாதிரி வரீங்க? மிஸ்டர் அருண், எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பீங்களே, அது உங்க வைஃப் கிட்ட கேட்டாச்சா? ஓகே, நான் கேட்கிறேன். ஏங்க, what do you think about women's liberation? Women. பொம்பளைங்க சுதந்திரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ரொம்ப சேஃப் ஆன்சர். அதான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. டிரைவர், வண்டி நிறுத்துங்க. இங்கதான் நான் இறங்கணும். எரிந்து போன வீடு, முறிந்து போன உறவுகள், கலைந்து போன கனவுகள், சுமக்க முடியாத சோகங்கள். மீண்டும் ஒரு முறை மஞ்சு இறந்து போனாள். இந்த சாவை சகித்துக் கொள்ள மஞ்சுவால் தான் முடியும். அவள் பிறப்பாள், இறப்பாள், இறப்பாள், பிறப்பாள். அவள் அப்படித்தான்.